தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல வரும் நாட்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளதா இல்லையான்னு சொல்ல பார்க்க போகிறோம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. எதனால இந்த மழை பதிவாகி வருகிறது அதை சொல்லி பார்த்தோம்னா, மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா பகுதிகளை கடக்கக்கூடும். மேலும் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாகவே தமிழகத்தில் மழையானது பதிவாகி வருகிறது. 14ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தையும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். இந்த மழையை பொறுத்தவரை மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் பரவலாக லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை இந்த மாத இறுதியில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வங்கக்கடல் பகுதிகளில் 15ஆம் தேதி வரை தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 16ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், ஆந்திரா, ஒரிசா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு, வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 17ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், வடக்கு ஆந்திரா, ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழக கடலோர பகுதிகளில் 14ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு இதற்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடலின் பகுதிகளுக்கு மற்றும் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் 15ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான
வாய்ப்புகள் உண்டு. மற்றும் அடுத்ததாக அரபிக்கடல் பொறுத்தவரை 15ஆம் தேதி வரை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடக்கு குஜராத், கொங்கன், கோவா, கர்நாடகா, கேரளா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டி உள்ள வடகிழக்கு, மத்திய கிழக்கு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 16ஆம் தேதி மத்திய மேற்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகள், தென்மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கொங்கன், கோவா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழைநிலவு: மதுரை மாவட்டம் இடையப்பட்டி, நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர், சென்னை உத்தண்டி, மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி, கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, சென்னை சோழிங்கநல்லூர், நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், தருமபுரி மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பான் அணை தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதே சமயம் இந்த மழையை பொறுத்தவரை மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை தூத்துக்குடியில் 37 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர் பரமத்தியில் 21 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது.